இன்னைக்கு அதே காங்கிரஸ் சுதந்திரம் இல்ல அப்படின்னு அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு. ஜனநாயக முறைப்படி அவங்க கட்சி இருக்கான், சர்வாதிகார முறைப்படி பாஜக இருக்கான். நான் கேட்கிறேன், சர்வாதிகாரமாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இவர்களை எல்லாம் சிறைக்கு தள்ளியவர்களும் வெட்கம் இல்லாமல் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியை கலைத்ததே சர்க்காரியா கமிஷன்ல ஊழல் செய்தார்கள் என்று கலைத்த காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி இன்னைக்கு கச்சத்தீவு எதுக்கு கொடுத்தாங்க? திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது. அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவை தாரவாதித்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் 23 கேள்வி கேட்கிறாராம். நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான், எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன். விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல, மத்தியில தானே இருந்தீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? அப்ப வழக்காடு மன்றம் இல்லையா? வழக்காடு மன்றத்தில் இப்ப தமிழ் இருந்ததா? கல்வி மாநில பட்டியலில் இருந்ததா? நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா? ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது யாரு? அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்பாமல் இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்படி மோசமா வைத்திருக்காங்க. உள்ள போய் செடியை பாருங்க, ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்ச செடி. இப்படித்தான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா? அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு, அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு. ஆக இதிலேயே பாராபட்சம் பார்க்கிறீர்கள். நீங்கள் தமிழகத்தை போலவே இதை வைத்திருக்கிறீர்கள். தமிழகத்துல பெருசா மோடி அவர்கள் வந்தா எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. மோடி வந்து சரணாலயத்துக்கு வரான்றீங்க. நீங்க சரணடைஞ்சிட்டீங்க காங்கிரஸ். அப்புறம் சரணாலயத்துக்கு மோடி வர்றாருன்னா ஒரு மாநிலத்திற்கு ஒரு அகில பாரத தலைவர் வரதான் செய்வார். அதனால இந்த இடத்தை உங்களுக்கெல்லாம் காண்பிப்பதற்கும் எவ்வளவு மோசமாக பாராபட்சமாக வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவருக்கு கூட இங்கே வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்றோ, அகில பாரதத்திலிருந்து எல்லாரும் வர்றாங்களே தவிர இங்கே வர வேண்டும் என்றோ தோன்றவில்லை என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த வழியில் இன்னைக்கு பிரச்சாரம் இறங்கி உங்ககிட்ட சொல்றேன். மரியாதைக்குரிய நமது அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், சோனியா காந்தி ராகுல் காந்தி வராரு. நான் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கும் போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் இந்த வழியாக சென்றார்கள். மாவட்ட தலைவர் என்ற முறையில் நான் கோரிக்கை வைத்தேன். இங்க 500 காங்கிரஸ் தொண்டர்களும் வைத்து வரவே இல்லை. அது அக்கா அவர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் பண்றதுனால இன்னைக்கு வந்து இதை பார்த்து விட்டு இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டிருக்காங்க. காலைல கூட அக்கா போகும்போது கரும்பு சக்கை இருந்துச்சு, இந்த மாதிரி இருந்தாலும் அக்கா வந்து அவர் வழியை பார்த்துக்கிட்டே போனேன், இவ்வளவு மோசமா இருக்கு. அந்த வேலை இன்னைக்கு பிரச்சாரம் பார்த்து சோனியா காந்தியும் தலைவராக இருக்கும்போது வரல, ராகுல் காந்தி தலைவராக இருக்கும்போது வரல. நான் மாவட்டத்தில் இருக்கும்போது கலைஞர் சிலை ஓபன் பண்ண அன்னைக்கு வந்தாங்க சோனியா காந்தி. இந்த பக்கம் தான் போனாங்க, கான்வாய் போச்சு, வரவே இல்லை அவங்க. ராகுல் காந்தி பல முறை இந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு வரவே இல்லை. நமது மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை அவர்கள் இந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு போறதுனால இதை பார்த்துட்டு காலையில வந்து இந்த சடனா வந்து இன்னைக்கு பார்க்கணும், இது பிரச்சாரத்தை பண்ண போஸ்டர் ஒட்டிருக்க நிலைமையெல்லாம் பார்க்கணும் சொல்லி மதிக்கல. அவ்வளவுதான், மரியாதை இல்ல. பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல. அவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் மீது தான் மரியாதை. அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதனால அதுதான் எப்படின்னா அங்க ஒரு 2 வாரிசு, இங்க 2 வாரிசு. ஆக வாரிசு வாரிசு உருட்டு கொண்டு போவார்களே தவிர வாரிசுகள் வாரிசு உருட்டு கொண்டு போகிறார்களே தவிர மக்களை பற்றி சிந்திப்பதில்லை என்பது.